அசைவ பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வரும் ஜூலை 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பிராய்லர் கோழி விற்பனை செய்யப்பட மாட்டாது என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் ஜூலை 27 அன்று மிகவும் அவசரமாக கூடி விவாதித்தது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான கோழி வணிகர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களை விளக்கினர். கறிக்கோழிகளை விற்பனைக்கு அனுப்புவதற்கு குறைந்தபட்சம் 15 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவற்றிற்கு தீவனம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்பது அடிப்படையான நெறிமுறையாகும். ஆனால் உற்பத்தி நிறுவனங்களும் கோழி உற்பத்தியாளர்களும் இந்த தீவன கட்டுப்பாடு முறையை முறையாக கடைபிடிப்பதில்லை என்று வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விற்பனைக்கு செல்லும் இறுதி நேரம் வரை கோழிகளுக்கு தீவனம் வழங்கப்படுவதால் அந்த கோழிகள் கூடுதல் எடையுடன் விற்கப்படுகின்றன. இதனால் கோழிகளின் உடலில் தீவனம் முழுமையாக தங்கி ஜீரணமாகாமல் கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. மேலும் இதனால் கோழி இறைச்சியின் தன்மையும் தரமும் வெகுவாக பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கறிக்கோழி தீவன கட்டுப்பாடு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மண்டல மற்றும் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு அரசு உடனடியாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் உற்பத்தியாளர்கள் 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்குவதை நிறுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உற்பத்தியாளர்களின் எடை மோசடியை கண்டித்தும் வரும் ஜூலை 31 முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 60,000க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அடைக்கப்பட உள்ளன. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த காலவரையறையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என்று தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் அசைவ உணவு விரும்பிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை 31 முதல் பிராய்லர் கோழி விற்பனை நிறுத்தம். கோழி பண்ணையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கோழி பண்ணையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே நிலவி வரும் தொடர் சிக்கல்கள் மற்றும் விலை நிர்ணய பிரச்சினைகள் காரணமாக வரும் ஜூலை 31 முதல் பிராய்லர் கோழி விற்பனை காலவரையறையற்ற முழுமையாக நிறுத்தப்படும் என்று கோழி வியாபாரிகள் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. விலை நிர்ணய மோதல். கோழி பண்ணையாளர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கு கோழிகளை வாங்கி விற்பனை செய்வதில் வியாபாரிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒப்பந்த சிக்கல்கள். பண்ணை உரிமையாளர்களுக்கும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் இடையே லாப வரம்பு மற்றும் கொள்முதல் விலையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. பராமரிப்பு செலவு உயர்வு. தீவன விலை மற்றும் இதர பராமரிப்பு செலவுகள் கடுமையாக உயர்ந்த போதிலும் அதற்கேற்ப விற்பனை விலையை சீரமைப்பதில் உள்ள முரண்பாடுகள் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் திட்டமிட்டபடி நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கடைகளில் பிராய்லர் கோழி விற்பனை முற்றிலுமாக தடைப்படும். விலை ஏற்றம் மற்றும் தட்டுப்பாடு. வார இறுதி நாளான ஜூலை 31 மற்றும் அதனை தொடர்ந்து வரும் நாட்களில் அசைவ பிரியர்களுக்கு சிக்கல் கோழி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். வியாபாரிகள் போராட்டம். கோரிக்கைகள் ஏற்கும் வரை கடைகளை திறக்கப் போவதில்லை என்றும் கோழி வாங்கவோ விற்கவோ மாட்டோம் என்றும் வியாபாரிகள் உறுதியாகியுள்ளனர். அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட சங்கங்கள் இதில் உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணாவிட்டால் கோழி இறைச்சி வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது.